ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே தியானிப்பதற்காக திருச்சபை நமக்கு தந்திருக்கிற செம்பொருள் கடவுளின் ஆளுகைக்காக இடர்களை ஏற்றல், டேக்கிங் ரிஸ்க் ஃபார் த சேக் ஆஃப் த ரெயின் ஆஃப் காட். கொடுக்கப்பட்ட வேத பகுதிகளை நாம் அருமையாக என்று வாசிக்க கேட்டோம். அவற்றை ஆதாரமாக கொண்டு சற்று நேரம் உங்களோடு கடந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இன்று நாம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வசனம் மத்தேயு நற்செய்தி நூல் மத்தேயு 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்லன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்லன் என்று இயேசு சுவாமி அருமையாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அருமையாக இதே ஒரு காரியத்தை தான் மத்தேயு நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்திலும் 24ஆம் வசனத்திலும் தான் வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னதை பார்க்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று இந்த பகுதியில் சொல்கிறார். நம்ம வாசிக்கிட்ட பகுதியில் சொல்கிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, அவன் என்னுடைய சீடன் அல்ல என்று சொல்கிறார். இன்றைக்கு உள்ள கருத்துப்படி நாம் அதை சொல்ல வேண்டும் என்றால், என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் விசுவாசியே இல்லை என்று இயேசு சுவாமி அருமையாக இங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் என்ன? கடவுளின் ஆட்சிக்காக இடர்களை ஏற்றல், ரிஸ்க், டேக்கிங் ரிஸ்க் எடுத்தல். ரிஸ்க் எடுத்தல்னா தெரியும், ரொம்ப ஆபத்தானதை நாம் எதிர்கொள்வது. ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் சில நேரத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆபத்தான காரியங்களை கூட நாம் துணிவோடு எதிர்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் நாம் ரிஸ்க் என்று சொல்கிறோம். அப்போ இன்று கடவுளுடைய ஆளுகை வர வேண்டும், கடவுளுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்றால் அதற்காக நாம் சில இடர்களை ஏற்பதற்கு, ரிஸ்க் எடுப்பதற்கு தான் இன்று அழைக்கப்படுகிறோம். இயேசு சுவாமி கூட தன்னுடைய மலை பிரசங்கத்திலே நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது என்ன ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார்? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, கடவுளுடைய ராஜ்யம் எங்கள் மத்தியிலே வர வேண்டும். நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது ரெண்டாவது. முதலாவது என்ன வர வேண்டுமாம்? கடவுளுடைய ராஜ்யம் நம் மத்தியிலே வர வேண்டும். அதற்காக பிரயாசப்படுவதற்கு, அதற்காக ஜெபிப்பதற்கு அவருக்கு கேட்கிறார். இந்த திருச்சபை கூட நமக்கு ஆயத்தான் சொல்றார், கடவுளுடைய ராஜ்யம் அவருடைய ஆளுகை நம் மத்தியிலே நிலைவரப்படுவதற்கு, நிலைத்திருப்பதற்காக நாம் சில இடர்பாடுகளை ஏற்பதற்கு, சில ஆபத்தான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கு, ரிஸ்க் எடுப்பதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி அதைத்தான் நாம் இன்று வாசிக்கிட்ட போகலே போகிறோம். இயேசு சுவாமி அங்கே சொல்லுகிறார், 3 காரியங்களை அவர் அந்த வசனத்திலே சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், கடவுளுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் வர வேண்டும் என்றால் என்னுடைய போதனைகளை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவன் என்னை பின்பற்றி வருவதற்கு விரும்பினா என்ன பண்ண வேண்டுமா? முதலாவது அவர் தன்னைத்தான் வெறுத்து விட வேண்டுமா. இரண்டாவது என்ன பண்ண வேண்டுமாம்? சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல்ல அதில் என்ன செய்ய வேண்டுமாம்? தன்னைத்தான் வெறுத்து விட வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். இரண்டாவது சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலே 2 காரியங்களே அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது பாருங்கள், இந்த பகுதியிலே பாடுகள். சிலுவை என்றால் என்ன? பாடுகளில் சிலுவையில் இயேசு சுவாமி அநேக பாடுகளை பட்டார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது சிலுவை என்றால் என்ன பார்க்கிறோம் என்றால் அவமானம் என்று பார்க்கிறோம். சிலுவையில் ஒருவர் அடிக்கப்பட்டால் அது பெரிய அவமானமாக அந்த நாட்களிலே கருதப்படும். அது பார்க்கிறோம். இப்படி இதனை அடிப்படையாக கொண்டுதான் 4 காரியங்களை உங்களோடு நான் அருமையாக பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இயேசு சுவாமி சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அதைத்தான் சொன்னார் யோவான் நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 33ஆம் வசனத்திலே இயேசு சுவாமி சொல்கிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, கஷ்டங்கள் இருக்குது.
கிறிஸ்தவன் என்று சொல்லுவனாலே கஷ்டங்கள் இருக்குது, பாடுகள் இருக்குது. ஆனாலும் நீங்கள் தைரியமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த சவால்கள் நமக்கு எதிராக இருக்கின்றன, நமக்கு எதிராக அநேக இடர்பாடுகள் இருக்கின்றன, அபாயகரமான ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கின்றன. கடவுளுடைய ஆளுகைக்காக, அவருடைய ராஜ்யத்தை நாம் நிலைப்படுத்துவதற்காக அவற்றை எல்லாம் துணிவோடு சந்திப்பதற்கு தான் நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி சந்திக்கணும்னா சும்மா வாயால் சொல்லிவிட்டு போறதில்லை. சொல்லும்போது முதலாவது என்ன பண்ண வேண்டுமா? பாடுகளை நாம் சகித்து கொள்ள வேண்டும். பாடுகளை சகித்து கொள்ள வேண்டும். இந்த இறை அரசு நம் மத்தியிலே வர வேண்டும் என்றால் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு, இயேசுவாமி மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு அளிப்பதற்காக வந்தார், அவர்களை விடுவிக்கிறதற்காக வந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி விடுவிப்பதற்காக தான் இயேசுவாமி சிலுவையிலே பாடுகள் பட்டார் என்று கூட நாம் பார்க்கிறோம். இப்போ சிலுவையை தான் நாம் சொல்றோம். முதலாவது அது பாடுகளின் சின்னம். அப்போ கிறிஸ்துவுக்காக நான் நிற்கிறேன், கிறிஸ்துவின் ஆளுகைக்காக நான் பிரயாசப்படுகிறேன், அதற்காக நான் உழைக்கிறேன், அதற்காக நான் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதனால நிறைய கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். உண்மையை நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அதனால நான் உண்மையை தான் பேசுவேன் என்று சொன்னால் உண்மை பேசுவதனாலே பல கஷ்டங்கள் நமக்கு வரும். நான் நேர்மையாக நடக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் அதனாலே பல கஷ்டங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். நான் கடவுளுடைய வார்த்தையின்படி வார்த்தையை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொன்னால் அதனாலே பல கஷ்டங்கள் நமக்கு பாடுகள் வருது. அந்த பாடுகளை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் சிலுவை, அந்த சிலுவை பாடுகள் என்று பார்க்கிறோம். இயேசுவாமி கூட சிலுவையில் எவ்வளோ பாடுபட்டார்ல, அதை வர்ணிக்க முடியுமா? ஒரு நாள் இரவு முழுவதும் அவர் துன்புறுத்தப்பட்டார், மறுநாள் முழுவதும் அவர் பாடுபட்டார், அதற்கு பிறகு தன் ஜீவனை விட்டார் என்று சொல்கிறோம். அருமையான ஒரு பாடல் கூட அப்படி சொல்கிறது இல்லை? கைகள் கால்களில் ஆணிக்கடாவ, கடுமுள் மூடு பின்னி தலையிலே சூட, 4 காயங்கள் போதாதென்று, 4 காயங்கள் போதாதென்று நடுவிலாவையும் இழந்திட செய்த சிலுவை, திருச்சிலுவை. சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு வாங்கினா சும்மா ஏதோ ஒரு மரக்கட்டையில் சிலுவை தூக்கிட்டு போறதா? இல்லை, அவர் நடுவில்லாமையே பிளந்து விட்டது. அது கைகளில் கால்களில் ஆணிகளை அதை அடித்து ரத்தத்தை உறுதி வழிகிறது. அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார் சிலுவையில். ஒரு நாள் முழுவதும் மரண வேதனை. இதுதான் சிலுவை பாடு. சிலுவை பாடு என்று சொன்னால் சும்மா நாம் எளிதாக ஒரு சிலுவை டாலரை போட்டுவிட்டு கடந்து போகிறோம், நெற்றியில் ஒரு சிலுவையை போட்டு விடுகிறோம், சிலுவையை பார்த்து நாம் தியானிக்கிறோம், சிலுவை தியானம் என்கிறோம், என்னென்னவோ செய்கிறோம். ஆனால் நம்மை பிளக்க கொடுப்பதற்கு, உடைக்க கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சிலுவை இன்னும் கொஞ்ச நாள்லே வருகிறது, இன்னும் கொஞ்ச நாள்லே வருகிறது. சிலுவை யாரெல்லாம் தொங்க விட்டுருக்கானோ அவனை அடித்து அவன் கால்களை உடை என்று சொல்லக்கூடிய காலங்கள் வருகிறது. இப்போதே அது வந்திருக்கிறது. கிறிஸ்தவன் சொன்னால் அவனை பிடித்து உள்ளே அடை என்று சொல்லுகிற காலங்கள் வருகிறது. இப்பொழுதே அது வந்திருக்கிறது. அதை ஏற்பதற்கு தயாராக இருப்பதற்கு தான் நாம் இன்று அழைக்கப்படும். இதுதான் பாடுகள். இன்றைக்கு கிறிஸ்தவனா இருப்பது வந்து எளிதல்ல. அவருடைய ராஜ்யத்தை அமைப்பது, ராஜ்யத்தை, கடவுளுடைய ராஜ்யத்தை நமக்குள்ளே கொண்டு வருவது, நிலைவரப்படுத்துவது எளிதான காரியம் இல்லை. அதற்காக மிகுந்த பாடுகள் பட வேண்டும் இருக்கிறது. ஏதோ காலையில் எழுந்தோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஒரு சர்ச்சில் மெம்பராக இருந்துவிட்டு கிறிஸ்தவர்களாக இருந்துவிட்டு அப்படி செத்து போவோம் என்பதல்ல. செத்து போகிறது மிகவும் எளிதான காரியம். 1 மணி நேரத்தில் செத்து போகலாம், 2 நிமிஷத்தில் கூட செத்து போகலாம். ஆனால் வாழ்வது கடவுளுக்கென்று வாழ்வது கடினமானது. அவருடைய ராஜ்யத்தை, இறையரசை கொண்டு வந்து நிலை நிறுத்துவது ரொம்ப கடினமானது. அதற்காக தான் அந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று இயேசுவாமி சொல்லி அதை அவர் செய்து காமித்தார் என்று பார்க்கிறார். இயேசுவாமி மத்தேயு நற்செய்தியில் 5வது அதிகாரம் 11-12 வசனங்களில் அருமையாக சொல்கிறார் பாருங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். 5ஆம் வசனம் மத்தேயு நற்செய்தியில் 5வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்றார், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் என்ன கிடைக்குமா? பரலோக ராஜ்யம், கடவுளுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளே இருக்கும் என்று சொல்கிறார். எனவே நீதிக்காக, கடவுளுடைய ராஜ்யத்துக்காக நாம் பாடுகளை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ரிஸ்க் எடுக்கிறதா தான்.
அது கஷ்டம்தான் என்று நாம் எல்லாருமே ரிஸ்க் தான் எடுத்திருக்கிறோம். நம்ம நாட்டில் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அல்ல, விசுவாசிகள் அல்ல. அவர்கள் எல்லாம் இந்த ரிஸ்க் எடுப்பதற்கு தயாராக இல்லை. பெரிய கூட்டத்தோடு சேர்ந்து சந்தோஷமா போடுவதற்கு அவர்கள் தனியாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் சிறு மந்தையாக சிறு கூட்டத்தோடு சேர்ந்து கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு, பாடுகளை அனுபவிப்பதற்கு தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னும் கடவுளுடைய ராஜ்யத்தை நிலைவரப்படுத்துவதற்கு நாம் இன்னும் பல பாடுகளை அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க என்று அழைக்கப்படுகிறோம். அதுக்கு தான் திருச்சபை சொல்லுகிறது, கடவுளுடைய ராஜ்யத்துக்காக ரிஸ்க் எடுங்கள். கஷ்டம், பாடு, துன்பம் என்று தெரிகிறது. அதை தெரிந்தும் அதை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் இந்த ரிஸ்க் எடுப்பது. ரிஸ்க் எடுப்பதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கிறோம் என்பதை தான் இது சொல்லுகிறது. நாம் வந்திருக்கிறோம்னாலே நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் விசுவாசி என்று நாம் சொன்னாலே இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் பொருள். பேதுரு கூட அருமையாக சொல்கிறார். பேதுரு நிருபம், 1 பேதுரு நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே அருமையாக சொல்கிறார், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனாலே என்ன பிரயோஜனம் இருக்கு? நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியா இருக்கும். செய்யக்கூடாத எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு நீங்கள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில போய் உட்கார்ந்து கொண்டால், நான் சிறைச்சாலையில் இருக்கேன்னு சொன்னா என்ன இருக்கு? அதனால எல்லாரும் உங்களை காரி உமிழ்வார்கள், தூசிப்பார்கள், உங்களை கேவலமாக பேசுவார்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது. அதே நன்மை செய்து அதனாலே நீங்கள் பாடுபட்டால் கடவுளுக்கு முன்பாக அது மிகவும் கீர்த்தியா இருக்கும். அதுதான் கடவுளுடைய ராஜ்யத்தை நாம் கொண்டு வருவது. மற்றவர்கள் பார்க்கிறவர்கள் நம்மை ஒரு சாட்சியாக அங்க சொல்ல முடியும். அதனால நன்மை செய்வதற்கு, கடவுளுக்காக நன்மை செய்வதற்கு, அவருடைய ராஜ்யத்தின் வருகைக்காக பாடுகளை அனுபவிப்பதற்கு தான் நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது பாருங்க, இது சிலுவை என்பது என்ன? முதலாவது பார்த்தோம் சிலுவைனா பாடுகள் என்று பார்த்தோம் இல்லை? ரொம்ப பாடுகளை, கஷ்டம், இயேசு சுவாமி எப்படி அனுபவித்தார் இதெல்லாம் நான் சொன்னேன். ரெண்டாவது பாருங்க, கடவுளுடைய ஆளுகைக்காக ரிஸ்க் எடுக்கிறதுன்னு சொன்னால் என்னன்னா இந்த சிலுவையை எடுக்கிறது. அதான் இயேசு சுவாமி சொன்னார், சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் இல்லை என்று சொன்னார் இல்லையா? இந்த சிலுவைக்குள்ள இன்னொன்று அடங்கி இருக்குதுன்னு சொன்னேன், அவமானங்கள் அடங்கி இருக்கிறது. சிலுவை சொன்னோடனே நம்ம உடனே என்ன சொல்றோம்? தூக்கி அடிச்சிருவாங்க, அதில் கஷ்டப்படுவாங்க, அவங்க பாடுபடுவாங்க, வேதனைப்படுவாங்க, அவர்கள் உயிரை விட்டு விடுவார்கள் என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் சிலுவைக்குள்ள பெரிய அவமானம் அடங்கி இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம கஷ்டத்தை கூட அனுபவிச்சிருவோம்ல, ரொம்ப கஷ்டம், சாப்பாடுக்கு இல்லை அப்படின்னா கூட அதை கூட நம்ம சமாளிச்சு வந்துடுவோம். ஒண்ணுமே இல்லை, ஒருவனை அடித்து ஜெயிலே போட்டு விட்டான்னா கூட நாம் தேறி வந்து விடுவோம். ஆனால் நம்முடைய மனது புண்பட்டதனால் நம்முடைய அவமானத்தை நம்மால் அனுபவிப்பது மிக கடினமானது என்று நாம் பார்க்கிறோம். அவமானத்தை நாம் சகித்து கொள்ளவே மாட்டோம். அதைத்தான் இந்த சிலுவை உள்ளடக்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ இயேசு சுவாமி சிலுவை எடுத்துக்கொண்டு போனார், சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு சொன்னால் அந்த அவர் அவமானத்தின் சின்னத்தை சுமந்தார், அவமானத்தின் சின்னமாக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிலுவையில் அந்த காலத்தில் சிலுவையில் யாரை அடிப்பாங்க அப்படின்னு சொன்னா பெரிய குற்றவாளிகள் அப்படிப்பட்டவங்களை அடிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் எல்லாருக்கும். ஆனா இதுல ஒரு அவமானம் அடங்கியிருக்கு. என்னன்னா கொலை, கொள்ளை, வேசித்தனம், விபச்சாரம், இன்னும் சமூக விரோத செயல்கள் செய்தவர்கள் எல்லாரையும் சிலுவையில் அடித்து தொங்க விட்டு விடுவார்கள். அடிச்சு தொங்க விட்டா பரவாயில்ல, தொங்க விட்ட உடனே அங்க போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் அவனை பார்த்து இவன் தான் அவன் என்று சொல்லி அவனை காட்டி எள்ளி நகையாடி அவரை தூசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். பரிகாசம் பசித்தாகம் அடைந்து படுகாயம் கடும் வேதனை அடைந்து பாவம் அறியா பரிசுத்தர் இயேசு, பாவம் அறியா பரிசுத்தர் இயேசு, பாதக நடுவில் பாவியாய் தொங்கும் சிலுவை திருச்செந்தூர்
திருச்சிலுவை சிலுவை திருச்சிலுவை. இவர் பாவமே செய்யவில்லை, பரிசுத்தமானவர். ஆனால் அங்க அடிக்கப்பட்டு தொங்குகிறார். பரிகாசம் பண்ணான், எள்ளி நகையாடுறான். நீ உலகத்தையே ரட்சிப்பேன் என்று சொன்னாயே, நீ உன்னையே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி ஒருத்தன் சொன்னான். தலையை துலுக்குகிறார்கள், உதட்டை பிதுக்குகிறார்கள். அவன் நோக்கி எள்ளி நகையாடி ஏளனமாய் பேசுகிறார். பிரதானாசாரியனுடைய அரண்மனையில ஒருத்தன் ஏசுவாமியோட கண்ணை கட்டிட்டு முகத்தில் அடிச்சான். அடிச்சுட்டு, உன்னை அடித்தவன் யார் என்று நீ சொல் என்று கேட்டான். அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள். சிலுவையில் அடிக்கிறேன்னா சும்மா செத்தோடனே நல்ல மரியாதையோடு கொண்டு அடக்கம் பண்ற ஒரு விஷயமே இல்லை. நாம் செத்தோம்னா உடனே எப்படியாவது ஒரு ஈமக்கிரியை செய்து விடுவார்கள், நம்முடைய குடும்பத்தாராக கொண்டு அடக்கம் பண்ணிவிடுவார்கள். ஆனால் சிலுவையில் அடித்தவர்களுக்கு அப்படி கிடையாது. அது நாள் முழுவதும் அவன் தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். சிலுவை பட்டணத்துக்கு வெளியே, எருசலேம் பட்டணத்துக்கு வெளியே, கோட்டை வாசலுக்கு வெளியே கொண்டு புறக்கணிக்கப்பட்டவர்களாக அங்கே அவரை சிலுவையில் அடித்தார்கள். இது அவமானமான, இந்த அவமானத்தை இயேசுவை சகித்தார். இன்று கடவுளுடைய ராஜ்யத்தின் வருகையாக நாம் கூட பல அவமானங்களை சகிக்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே எவ்வளவு அவமானமாக பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கிறிஸ்தவர்களை, இயேசுனுடைய சீடர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சொன்னால் எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் காலங்கள் வருகின்றன, வெளியே தலை காட்ட முடியாத காலங்கள் வருகின்றன. அவற்றை நாம் ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு தான் என்று அழைக்கப்படுகிறோம். இந்த அவமானங்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு, அவருடைய ராஜ்யத்திற்காக அவமானங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது பாருங்க, இன்னொரு ரிஸ்க். கடவுளுடைய ராஜ்யம் வருவதற்காக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் எடுக்க வேண்டிய ரிஸ்க் என்ன? என்ன இடர்பாடை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது, சுய வெறுப்பு மற்றும் ஈகை. கொடுக்கும் பண்பு, கொடுக்கிறது. அது எப்படி கொடுக்கிறது? அள்ளி கொடுப்பதற்கு, அள்ளி கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நாம் எப்படி கொடுக்கிறோமா? நாம் எப்படி கொடுத்து கொடுக்கிறோம்? கொஞ்சமா கிள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை வெறுத்து அள்ளி கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இயேசுவாமி அருமையா, இயேசுவாமிட்ட ஒரு வாலிபன் வந்து சொன்னான். மத்தேயு 19வது அதிகாரம் 16 மற்றும் 21 வசனங்களை பார்த்தோம்னா, அந்த வாலிபன் இயேசுவிட்ட வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். இயேசுவாமி சொன்னார், இந்த கற்பனைகள்லாம் இருக்கு, கட்டளைகள்லாம் இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்கு, அதையெல்லாம் கடைபிடி என்று சொன்னார். அதெல்லாம் நான் சிறு வயது முதலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்று அவன் சொன்னான். உடனே இயேசு சொன்னார், நீ பூரண சற்குணனாக இருக்க வேண்டாம், அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடு, கொடுத்து விட்டு அதற்கு பிறகு என்னை பின்பற்றி வா, அதுக்கு பிறகு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். சொன்ன உடனே அவன் மனம் அடிந்தவனாக அவரை விட்டு இயேசுவாமிகிட்ட வந்துட்டு இப்படி கவலையோட திரும்பி போனவங்க யாருமே இல்லை. இயேசுவாமி கிட்ட வந்துட்டு யாராவது கவலையோட போனாங்களா? வந்து அவர்கள் தேவையானதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு தான் இருப்பார்கள். ஆனால் இவன் நித்திய ஜீவன் வேண்டும் என்று கேட்டு வந்தான், ரட்சிப்பு வேண்டும் என்று கேட்டு வந்தான். ஆனால் போகும்போது வருத்தத்தோடு போகிறான். காரணம் என்ன? இயேசுவாமி சொன்னார், உனக்கு உண்டானது எல்லாத்தையும் விற்று கொடுத்து விடுன்னு சொல்றார். இன்னும் உங்களையும் என்னையும் பார்த்து கூட அவர் அப்படிதான் சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டானது எல்லாம் நீங்கள் கொடுத்து விடுங்கள். அதை இழப்பதற்கு, அந்த ரிஸ்க் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் தான் வச்சுக்கலாம், 2 சாரி தான் வச்சுக்கலாம், 2 செட் ட்ரெஸ் தான் வைத்துக்கலாம் சொன்னால் அதை ஒத்துக்கொள்வோமா? என்னங்க இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவாமி சொன்னாரு. அதை இப்போ வந்து இந்த நவீன உலகத்தில், இந்த மாடர்ன் போஸ்ட் மாடர்ன் வேலையில வந்து இதை சொல்றீங்களே, நாங்க 2 ட்ரெஸ் வச்சுக்கிட்டு எப்படி இருக்கிறது? அப்படிதான் திரும்பி கேட்போம். இயேசுவாமி சொன்னார், ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், எல்லாரும் காணிக்க போடுறாங்க. என்ன, எல்லாரும் காணிக்க போடும்போது பணக்காரங்கெல்லாம் அள்ளி அள்ளி காணிக்க பெட்டியில போடுறாங்க, நோட்டு கட்டு கட்டா போடுறாங்க. பாக்குறது, மற்றவங்க பார்க்கும்போது தெரியுது இவங்க கட்டுக்கட்டா போடுறாங்கிறத. ஏசாமி உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். கடைசியில் ஒரு அம்மா வந்து 2 காசை வந்து உள்ள போட்டார்கள். போட்டோடனே ஏசாமி சீடர்கள் வந்து கொடுத்தாங்க, வாங்க வாங்க பாரு, எல்லாரையும் விட அதிகமாக போட்டது இந்த அம்மா தான் என்று அவர் சொன்னார். விதவை கொடுத்ததை அறியாயோ, ஏழை விதவை கொடுத்ததை அறியாயோ, 2 காசு உள்ளதையெல்லாம் கொடுத்தாளே, ஆமாம் உள்ளதையெல்லாம் கொடுத்தாளே,
அதுபோல் நீயும் கொடு, உனக்கு கொடுக்கப்படும், அளவுனக்கு அளக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கே அதனின் பலனை அடைந்திடுவாய், அதனின் பலனை அடைந்திடுவாய். அதை போட்டுட்டா அடுத்த நேரம் என்ன பண்றாங்கிறது அவங்களுக்கு தெரியாது, அடுத்த வேளை எப்படி சாப்பிடுறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனா அந்த விதவை போட்டு விட்டார்கள். அதே போல் போடுவதற்கு அப்படின்னா நாம் நிறைய போட வேண்டியிருக்கும்ல. உங்களை ஆஸ்திகளை எல்லாத்தையும் விட்டு விட்டு போங்கல, அப்படி விட்டு விட்டு போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய மிஷினரிகள் இந்தியாவிலே இருக்கிறாங்க. இங்கிருந்து தன்னுடைய சொத்து சுகத்தை, தன்னுடைய பெட்டி படுக்கைகள் நகைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு மிஷினரி பணிக்கு போனவர்கள் கூட இருக்கிறார்கள். அப்படி போகவில்லை. ஆனால் மனப்பூர்வமாக கொடுப்பதற்கு, மனப்பூர்வமாக கொடுப்பதற்கு, எல்லாத்தையும் கூட நாம் வித்து கொடுப்பதற்கு நான் உங்களை கேட்கவில்லை. ஆனால் கொஞ்சம் கொடுத்த உடனே நாம் கொடுத்திருக்கிறோம் என்று நமக்குள்ளே ஒரு ஃபீலிங் வர வேண்டும். ஏசுவாமி சொன்னார், உன் வலது கை கொடுப்பது உன் இடது கைக்கு, வலது கை கொடுக்கிற இடது கைக்கு தெரியக்கூடாதான். நாம் என்ன பண்றோம், ஒரு 1000 ரூபா கொடுக்கணும்னா உடனே அதுக்கு ஒரு டொனேட் சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு ரசீது எல்லாம் போட்டு கேட்டு வாங்கி கொண்டு இந்நேரம் இவ்வளவு கொடுத்துருக்கிறாருங்க, நம்ம கொடுத்துருக்கோங்க தெரியணும். அப்படித்தானே ஏசுவாமி சொன்னார், உன் வலது கை கொடுக்கிறது உன் இடது கைக்கு தெரிய வேண்டாம். ஹஸ்பண்ட் கொடுத்தா அது மனைவி கூட தெரியக்கூடாது. இதான் வலது கை இடது கைங்கிறது. இதுதான் ஒய்ஃப் ஒரு அமௌண்ட் யாரோ வந்து கேட்குறாங்க, ஒரு அமௌண்ட்டை நீங்கள் திடீர்னு கொடுக்கன்னு நினச்சிங்கன்னா உடனே கொடுத்து விட வேண்டும். இல்லை நான் ஹஸ்பண்ட்டை கேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் தப்பு தான். இப்போ ஹஸ்பண்ட்டை கேட்கல, அது பெரிய பிரச்சனையே வரும் குடும்பத்தில், இல்லை? அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்கிட்ட கேட்காம கொடுத்தா அது பெரிய பிரச்சனையே தான் வரும். ஆனாலும் இந்த மனப்பூர்வமாக கொடுப்பதற்கு நாம் மனப்பூர்வமாக கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். மரியாள் கொடுத்ததை அறியாயோ, பெத்தானி மரியாள் கொடுத்ததை அறியாயோ, வெள்ளைக்கல் பரணி பரிமள தைலம் மனப்பூர்வமாக கொடுத்தாளே, ஆமா மனப்பூர்வமாக கொடுத்தாளே. அதுபோல் நீயும் கொடு, உனக்கு கொடுக்கப்படும், அளவுனக்கு அளக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கே அதனின் பலனை அடைந்திடுவாய், அதனின் பலனை அடைந்திடுவாய். மரியாள் என்ற ஒரு பாவியான பெண், பாவியான ஸ்திரீ, ஏசுவாமி குஷ்டரோகிய சீமோன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்திருக்காரு என்று தெரிந்தவுடன் அவள் போனாள். போன உடனே கையில ஒரு பொருளை கொண்டு போனாள். பாருங்க, விலை உயர்ந்தது சென்ட். இந்த இப்போ நம்ம சொல்றோம் டியோடரண்ட் சென்ட் அப்படின்னு சொல்றோம், விலை உயர்ந்த ஃபாரின் சென்ட் அப்படின்னு சொல்றோம். அவனும் அப்படி ஒரு விலை உயர்ந்த ஒரு பரிமள தைலம் வெள்ளைக்கல் பரணியில நல்ல அட்ராக்டிவான ஒரு கிளாஸ் உள்ள வைத்து அதை கொண்டு போறாள். ரொம்ப விலை உயர்ந்தது. அதை வித்தாச்சுன்னா எவ்வளவோ பேருக்கு சாப்பாடு போடலாம். அவளை விலை உயர்ந்ததை அவள் இயேசு உடைத்தாள். அது பாட்டிலை உடைத்தாள். உடைத்து இயேசுனுடைய பாதத்திலே ஊற்றினாள், தன்னுடைய தலை மயிரால் துடைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை போல் கொடுப்பதற்கு மனப்பூர்வமாய், நம்ம வீட்டுல ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்குது, அதை கொடுக்கறதுக்கு மனசு வருமா? நமக்கு வரவே வராது. நாம் ஒரு காணிக்கை தான் இவ்வளவுதான் என்று ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோம். 100 ரூபாய் என்று ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோம், 50 ரூபாய் என்று ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோம், 10 ரூபாய் என்று ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோம். அதைத்தான் போடுவோம். மனப்பூர்வமாக என்று கொடுப்பதற்கு, உற்சாகமாய் கொடுப்பதற்கு, அந்த ரிஸ்கை எடுப்பதற்கு நம்ம கொடுத்தோம்னா வீட்டில் அந்த கொடுத்தது தெரியணும். ஐயோ இதை கொடுத்து விட்டோம், அதனால இதை செய்ய முடியாமல் போயிட்டுதே என்று என்னைக்கா வருத்தப்பட்டிருக்கோமா? சர்ச்சுக்கு வந்து இதை கொடுத்து விட்டோம், ஊழியத்துக்கு இதை கொடுத்து விட்டோம், இதை கொடுத்ததுனால் இந்த காரியத்தை நம்ம செய்ய முடியாமல் போய்விட்டுதா என்று நாம் வருந்தி இருக்கிறோமா என்னைக்காவது? இல்லை. அப்படி நம்ம வருந்தி இருக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்துருந்தோம்னா அது மிகவும் உன்னதமான ஒரு காரியம். அதைத்தான் இயேசு சுவாமி சொல்லுகிறார், நீ எதற்குன்னு வைத்திருந்தாய் அதை எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டாய். ஒரு சிறுவன் சைக்கிள் வாங்குவதற்காக 5000 ரூபாய் வைத்திருந்தான், அவன் கொடுத்து விட்டான். இல்லை, அவனுக்கு சைக்கிள் வாங்குறதுக்கு இல்லை. இதுதான் நாம் ஒரு காரியத்திற்காக வைத்திருக்கோம்னா கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பதற்கு, கடவுளுடைய ராஜ்யம் வருகைக்கு முதலிடம் கொடுப்பதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். அந்த ரிஸ்கை எடுப்பதற்கு தான் நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். 4வது பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்றேன். இயேசுக்காக நாம் எடுக்க வேண்டிய இன்னொரு ரிஸ்க், இன்னொரு இடர்பாடை நாம் ஏற்பது என்னது என்பதால்,
சொன்னோடனே உங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசுக்கு, இப்படிலாம் சொல்றாரேன்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதை வேதம் சொல்லுகிறது. இயேசுவாமி சொன்னார், நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 37வது வசனத்திலே, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. குடும்பங்கள்ல அம்மா பெருசா மனைவி பெருசா என்று கேட்கிற பிரச்சனைகள் இன்று வருகின்றன. மூத்த மகன் பெருசா, அவங்க மேல அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா, இல்ல இவன் மேல் பாசம் அதிகமா இவள் மேல் பாசம் அதிகமா, இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் வருது. ஆனால் இங்கு ஒரு கேள்வி வருகிறது, உனக்கு என் மீது இயேசுவின் மீது பாசம் அதிகமா, உங்கள் குடும்பத்தார் மீது பாசம் அதிகமா? இப்படி கேட்டா என்ன பண்ணுவோம்? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார் என்று நாம் மனதுக்குள்ளே நினைப்போம். அதே தான் நான் கேட்கிறேன். இயேசுவாமி சொன்னார் மத்தேயு நற்செய்தி நூலிலே, அங்கே அருமையாக கடைசி அதிகாரத்திலே 19-20 வசனங்களே இயேசுவாமி சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட. இயேசுவாமி சொல்றார், புறப்பட்டு போங்கள். யா கடவுளுடைய ராஜ்யத்தை சொல்வதற்கு, அதை விரிவாக்குவதற்கு, சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு புறப்பட்டு போங்கள். உங்கள் வீட்டை விட்டு இயேசுவா உன் மனைவியான்னு கேட்கும்போது என்ன சொல்லணுமா? இயேசுக்காக தான் நான் முதல்ல போவேன் என்று சொல்லணும். உன் பெற்றாரா உன் இயேசுவா உனக்கு எதற்கு முதலிடம் கொடுக்கிறாய்? இயேசுவுக்கு தான் நான் முதலிடம் கொடுக்கிறேன். உன் பிள்ளைகளா இயேசுவா யாருக்கு முதலிடம் கொடுக்கிறான் போது இயேசுவுக்கு தான் முதலிடம் சொல்ல முடியுமா? நம்மளால் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அதுதான், அதைத்தான் இயேசுவாமி விருகிறார். என்னை காட்டிலும் நீ உன் மகனை அதிகமாக நேசிக்கிறாயா? நீ எனக்கு பாத்திரனே அல்ல. என்னை காட்டிலும் நீ உன் மனைவியோ பெற்றோரே நேசிக்கிறாயா? அது பாத்திரமானவனே இல்லை. உன் குடும்பத்தை விட்டு போகக்கூடிய அந்த துணிவு, அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய துணிவு உனக்கு இருக்கிறதா என்று கேட்கிறார். இன்று இதில் யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடவோ குறை சொல்வதற்கோ இடமில்லை. அவரவர்களுடைய சூழ்நிலை அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் இன்று நம்மில் அநேகர் இப்படி தங்களுடைய குடும்பத்தை கூட விட்டு கடவுளுக்காக அவர்கள் பிரிந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக தங்களுடைய குடும்பத்தையே விட்டு விட்டு பிரிந்து போனவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்படிதான் அநேக மிஷினரிகள் இங்கு வந்ததுனால நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கடவுளுடைய சீடர்களாக இருக்கிறோம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்று நம்மை கூட அப்படி இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ரிஸ்கை எடுப்பதற்கு அந்த ஆபத்தான சூழ்நிலையை நாம், அதனால நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு கூட அதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். நான் கிட்டத்தட்ட 8 வருடமாக இந்த மிஷினரி ஊழியத்திற்காக என்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் எனக்கு தந்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் பட்ட கஷ்டம் ஏராளம். பல்வேறு இடங்களிலே நான் 8 ஆண்டுகள் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலிங் ஏஜில் இருக்க டைமில், என் மகா 10th பையன் 12th படிக்கிற அந்த டைமில் நான் ஊழியத்துக்காக அர்ப்பணித்து, நான் மிஷினரி ஊழியத்துக்காக வீட்டை விட்டு கடந்து சென்றேன். 8 வருடங்கள் நான் இந்த ஊழியத்தில் இருந்தேன். மிகவும் பாட அனுபவித்தேன். அதை சொல்வதற்கு இன்று நான் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். அப்படி கடவுளுக்கென்று நாம் நமக்கு அருமையானவர்களை, நம்மை நேசிக்கிறவர்களை, நாம் எதை நேசிக்கிறோமோ அதை விட்டு பிரிவதற்கு, நம்மை வெறுத்து கடவுளை நேசிப்பதற்கு என்று அழைக்கப்படுகிறோம். நீங்களே யோசிங்க, கடவுளுக்காக எதை நாம் விட்டு கொடுக்கலாம் என்று நாமே நான் உங்களை சொல்லவில்லை, நீங்கள் அதை விட்டு விடுங்கள், இதை விட்டு விடுங்கள், இப்படி அள்ளி கொடுத்து விடுங்கள், இதை எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. நாமே ஒரு முடிவு எடுப்போம். இன்று இயேசு ஒரு பக்கம், உலக காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம், உலக காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம், இயேசுவான ஒரு பக்கம். நாம் எதற்கு, யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம், எவற்றையெல்லாம் கடவுளுக்கு நாம் விட்டுவிட துணிகிறோம் என்று நாமே முடிவெடுப்போம். முடிவெடுத்து அதில் நிலைத்திருக்க என்று அழைக்கப்படுகிறோம். சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான்
பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான் கடவுளுக்காக ஒரு காரியத்தை நாம் இன்று அர்ப்பணிப்போம். நாம் நேசிக்கிற ஒரு பொருளை விட்டு விடுவதற்கு இன்று நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் நேசிக்கிற ஒரு உறவை விட்டு பிரிந்து போவதற்கு, எதற்காக? இயேசுவுக்காக பிரிந்து போவதற்கு. ஒருவேளை இதை சொல்லுவதனாலே என் மேல யாரும் கோவிச்சுக்கிடாதீங்க, இப்படி எல்லாம் சொல்லுகிறாரே என்று. வேதம் சொல்வதை நாம் சொல்கிறேன். நிச்சயமாக அப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பதை தான் ஆண்டவர் என்று விரும்புகிறாராக இருக்கிறார். கடவுளுக்காக நாம் நேசிக்கிற ஒன்றை இழந்து போவதற்கு நாம் தயாராக இருப்பதற்கு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் நிச்சயமாக அதை இழந்தே போவான். ஆனால் அதை வெறுக்கும் போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசுவாமி அருமையாக வேதத்திலே சொல்கிறார். நீ ஒரு பொருளை ரொம்ப அதிகமாக நேசித்தால் நிச்சயமாக அதை நீ இழந்து போவாய். ஆனால் நீ அதை வெறுக்கும் போது, கடவுளை நேசிக்கும் போது அதை பெற்றுக்கொள்வாய் என்று வேதம் சொல்கிறார். இன்று கடவுளுடைய ராஜ்யத்துக்காக நாம் எப்படிப்பட்ட சவால்களை ஏற்றுக்கொள்வதற்கு, எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு, இடர்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு, ரிஸ்க் எடுப்பதற்கு இங்கிலீஷ்ல சொன்னாதான் நல்லா புரியுது. இல்ல, ரிஸ்க் எடுப்பதற்குன்னு சொன்னாதான் நமக்கு நல்லா புரியுது. மற்ற வார்த்தைகள் சரியா புரியல. இயேசு கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பணிக்காக, அதனுடைய நிலைப்பாட்டுக்காக, விரிவாக்குவதற்காக ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும். அதை ரிஸ்க் எடுப்பதற்கு, பாடுபடுவதற்கு, அவமானங்களை சகிப்பதற்கு, அள்ளி கொடுப்பதற்கு, நமக்கு பிரியமான ஒன்றை இழப்பதற்கு, நாம் அப்படிப்பட்ட ரிஸ்க் எடுப்பதற்கு தான் இன்று அழைக்கப்படுகிறோம். திருச்சபை அதற்கு நம்மை இன்று அழைக்கிறது. நாமே கடவுளத்தில் நம் மனதில் ஒரு தீர்மானம் பண்ணி அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.